பிரைஸ் த லார்ட். இன்றைய நாளின் வேத பகுதியாக யோவான் 14ஆம் அதிகாரம் 26வது இறைவார்த்தையை தியானிப்போம். இந்த இறைவார்த்தையில் பரிசுத்த ஆவியானவரை குறித்து தியானிப்போம். யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? அவர் எங்கே இருக்கின்றார்? எப்படி நாம் உணரலாம் என்ற பல்வேறு ஐயங்களுக்கு விடை காணும் வண்ணமாய் இந்த காணொளி அமைந்திருக்கிறது. இறுதி வரை இந்த காணொளியை கேட்டு பயனடையும் வண்ணமாய் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்பொழுதுதான் மீண்டுமாய் வீடியோவை பார்க்கலாம். இதை கேட்ட நீங்கள் பிறருக்கும் பயன்படுமாறு அனுப்பி வைக்க தாழ்மையாய் கேட்டுக்கொள்கின்றேன். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் நாம் பார்த்தோமானால் இந்த பூமி எவ்வாறு படைக்கப்பட்டது, இந்த உலகம் எவ்வாறு தோன்றியது என்பதாய் நாம் பார்க்க முடியும். இந்த உலகத்தின் படைப்பில் பூமியானது வெறுமையாயிருந்தது, இருள் சூழ்ந்திருந்தது, ஜலம் நிரம்பி இருந்தது. அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். இந்த ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். அங்கு எந்தவித ஒரு கிரியையும் நடக்கவில்லை. கடவுளுடைய வார்த்தை இறங்கி வருகிறது. கடவுளுடைய வார்த்தையும் தேவ ஆவியானவரும் இணைந்து கிரியை செய்யும் பொழுது இந்த உலகமும் அவற்றிலுள்ள யாவும் படைக்கப்பட்டதை நாம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் பார்க்க முடியும். இந்த உலகத் தோற்றத்தில் மிக முக்கிய பங்கு வைத்த இந்த பரிசுத்த ஆவியானவர் பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்க்கும் பொழுது தேவைப்படும் பொழுது மட்டும் ஒரு குறிப்பிட்ட காரியத்திற்காக குறிப்பிட்ட நபர் மீது இறங்கி வருகின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரின் ஆளுகை பழைய ஏற்பாட்டில் மிகவும் குறைவாக இருந்ததை நாம் பார்க்க முடியும். மனிதனுடைய பாவம் பெருகுகின்றது. கடவுள் இந்த மனிதனை மீட்க திருவிழம் கொள்கின்றார். தன்னுடைய ஒரே பேரான மகனை இந்த உலகிற்கு அனுப்பி வைக்கின்றார். அந்த மகன் இந்த உலகத்தில் மனிதனாய் நடமாடுகின்றார். தன்னுடைய ஊழிய வாழ்வை ஆரம்பிக்கின்றார். அதே நேரத்தில் தான் தேவ ஆவியானவர் அவர் மீது பொழியப்படுகின்றார். வானம் திறக்கின்றது. பரிசுத்த ஆவியானவர் புறா வடிவில் அவர் மீது இறங்குகின்றார். இவரே எனது அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்படைகின்றேன் என்பதாய் ஆவியானவர் அவர் மீது இறங்கி வருகின்றார். இயேசு கிறிஸ்து தேவ ஆவியானவரை பெற்றவராய் இந்த உலகில் மீது நடமாடுகின்றார். அநேக அடையாள அற்புதங்களை செய்கின்றார். அவர் இந்த உலகத்திற்கு வந்ததன் நோக்கம், தந்தை இந்த உலகத்திற்கு அவரை அனுப்பி வைத்ததன் நோக்கத்தை அவர் உணர்கின்றார். அதற்கான காலம் நெருங்குவதை அவர் உணர்ந்து கொள்கின்றார். தன்னுடைய சீஷர்களை அழைத்து அவர் ஒரு முக்கியமான காரியத்தை சொல்லுகின்றார். நான் என் பிதாவிடம் செல்லக்கூடிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் பயப்படாதீர்கள். உங்களுக்கு ஒரு துணையாளரை நான் அனுப்புவேன். அவர் உங்களுக்கு எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். பாவத்தை குறித்து போதிப்பார், நீதியை குறித்து போதிப்பார், நியாய தீர்ப்பு இருக்கும், இவை எல்லாவற்றையும் குறித்து போதிப்பார். பாவத்தை கண்டித்து உணர்த்துவார். வரப்போகிற காரியத்தை உங்களுக்கு உணர்த்துவார். இவை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களிடத்தில் சொல்லி கொண்டிருக்கின்றார். அவருக்கு சிலுவை மரணம் கொடுக்கப்படுகின்றது. சிலுவை சாவை ஏற்கின்றார். சிலுவை மரணத்திற்கு பின்பு 3ஆம் நாள் உயிர்த்தெழுகின்றார். உயிர்த்த இயேசு தன்னுடைய சீஷர்களுக்கு காட்சி அளிக்கின்றார். அவர் அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாம் பயப்படவே வேண்டாம், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள் வருவார், ஒரு துணையாளராய் வருவார். அப்படி அவர்களுக்கு சொல்லி கொண்டு இருக்கும் பொழுதே மேகம் கீழிறங்கி அவரை வானத்திற்கு எடுத்து கொண்டு போகின்றது. சீஷர்கள் எல்லாம் சோர்வாய் இருக்கின்றார்கள். பெந்தேகோஸ்தே நாளில் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுகின்றார்கள். அந்த நேரத்தில் பரிசுத்த ஆவியானவர் அக்கினி நாவுகளாய் ஒவ்வொருவர் மேலும் இறங்கி வருகின்றார். இந்த நேரத்தில் எல்லாரும் புது பலனடைகின்றார்கள். பலனடைந்து எல்லா இடத்திலும் இயேசு கிறிஸ்துவனுடைய சுவிசேஷத்தை அறிவிக்கின்றார்கள். மிக தைரியமான ஒரு நபர்களாக எழும்பி பிரகாசிப்பதை நாம் பார்க்க முடியும்.
இறுதி நாட்களில் மாம்சமான யாவர் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன்னு சொன்ன இயேசு கிறிஸ்து இந்த நாட்களிலும் கூட அநேக ஆசீர்வாதங்களை பொழிகிறவராய் இருக்கின்றார். இந்த பரிசுத்த ஆவியானவரை யாரெல்லாம் விரும்புகிறார்களோ அவருக்கெல்லாம் கொடுக்க வல்லமை உள்ளவராய் இருக்கின்றார். இந்த காணொலியை கேட்கின்ற அத்தனை பேர் மேலும் யாரெல்லாம் விருப்பத்தோடு கேட்கிறார்களோ அவர்கள் அத்தனை மேலும் இயேசுவின்